முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா கால்நடைத்துறை, வேளாண் துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம், ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவார் சுக்கிரன். இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன். ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும். தனுசு ராசியோட ராசி நாயகன் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு, கலத்தர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானத்துல இருந்து பாக்குறாரு. ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணத்தை கொடுப்பாரு. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி சரியாகக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு. குரு பகவான் உங்க 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. லாபஸ்தானம், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானம், இளையதாரம்னு சொல்லுவோம். கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், அதாவது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு தொழில்ல கொடுத்து வந்த பிரச்சனைகள் எல்லாம், உச்ச சுக்கிரன் உங்க 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அதனால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். முன்னேற்றம் அடைந்து 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல அமோகமா நல்லாவே இருக்குது. 2ஆம் இடமும் நல்லா தான் இருக்குது, எந்த பாவ தொடர்பும் இல்லை. 2ஆம் இடம் காசு வரக்கூடிய இடம், நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா காசு வரக்கூடிய வேலைகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்து சரியாகக்கூடிய அமைப்புகள்
கண்டிப்பா ஒண்ணு இருக்குதுங்க. அதே மாதிரி 4ஆம் இடம், 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து வீடு வாகன தடைகளை கொடுத்துட்டு இருந்தாரு. 4ஆம் இடத்துக்கு உச்ச சுக்கிரன் போறதுனால அந்த வீடு வாகனம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவாரு. அதே மாதிரி 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போயிடுவாரு கடைசி இந்த மாதத்துல கடைசி வாரம். அப்போது குழந்தைகள் 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம் அப்படின்னு சொல்லுவோம். குலதெய்வம் அந்த 5ஆம் இடத்துக்கு போகும்போது குழந்தை புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை. 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் சுபத்துவமா இருக்கும்போது காதல்ல சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே காதல் சக்சஸ் ஆயிடுச்சு, பெத்தவங்க சம்மதிக்கல அப்படின்னா பெத்தவங்க சம்மதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு உச்ச சுக்கிரன். பார்க்கும்போது 11ஆம் இடம் வந்து வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் சம்மதிச்சு சுமூகமாக ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடம் தான் நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு, செவ்வாயும் பார்ப்பாரு. தந்தையால் கொஞ்சம் தந்தைக்கு கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி சூரியன் 9ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல மறைவார். அந்த 9க்கு 8ல மறையும் போது சனியோடையும் சேருவார். நல்ல வேலை சுக்கிர இணைவு இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்லை. இந்த காலகட்டத்தில் தந்தையோட உடல்நிலையில எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது சிறு உடல் உபாதைகள் வந்தா சீக்கிரமா அதை மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்திகளை கணிச்சு துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.